புதுச்சேரியில் காலை முதல் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்த நிலையில் சில தினங்களாக தொடர்ந்து விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் கடல் சீற்றமாக காணப்படுவதால் அலைகளும் ஆர்ப்பரித்து வருகிறது. இதனால் கடற்கரைக்கு வரும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்கவோ குளிக்கவோ தடை விதிக்கப்பட்டுள்ளது. காவல்துறையினரின் எச்சரிக்கையினை மீறி கடற்கரைக்கு வரும் பொதுமக்களை காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்து திருப்பி அனுப்பி வருகின்றனர். கடல் அலை சீற்றமாக காணப்படுவதால் காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்பதாலும் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்குள் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது. புதுச்சேரி நகரின் மைய பகுதியான மறைமலை அடிகள் சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதனால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். கடுமையான போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையில் மறைமலை அடிகள் சாலை வெங்கட சுப்பா ரெட்டியார் சிலை அருகில் இருந்து உருளையன்பேட்டை தொகுதி தென்னஞ்சாலை சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகள் துவங்குவதற்கான பூமி பூஜை விழா உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மங்களம் தொகுதிக்குட்பட்ட கிராமப்புற பகுதிகளில் 84 லட்சம் செலவில் யூ வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியினை வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். காமராஜ் நகர் தொகுதிக்கு உட்பட்ட ஜெகராஜ் நகர் மெயின் ரோட்டில் ராமகிருஷ்ணா பள்ளியில் இருந்து பா மற்றும் எல் வடிவ வாய்க்கால் அமைப்பதற்காக அமைச்சர் ஜான்குமார் அவர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் 10 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து அப்பணியினை துவங்குவதற்கான பூமி பூஜை விழா இன்று காலை நடைபெற்றது. இதில் அமைச்சர் ஜான்குமார், காமராஜ் நகர் தொகுதி தலைவர் விஜயராஜ், கட்சி நிர்வாகிகள், குடியிருப்பு சங்க நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். தட்டாஞ்சாவடி ஆற்று வாய்க்காலில் ரூபாய் 39 லட்சம் செலவில் வடிகால் கட்டுமான பணியினை எதிர்க்கட்சி தலைவர் சிவா துவக்கி வைத்தார். தவளக்குப்பம் பகுதியில் ரூபாய் 32 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் புதிய கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிகளை சட்டப்பேரவை தலைவர் செல்வம் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். அரியங்குப்பம் தொகுதியில் 37,74,000 ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வடிகால் வாய்க்கால் அமைப்பதற்கான பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுவை ஈசிஆர் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் நவம்பர் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 10 மணியிலிருந்து பகல் 3 மணி வரை வீம நகர் ஒரு பகுதி, அமிர்தா நகர், திலாஸ்பேட்டை, ஞான தியாகு நகர், ராகவேந்திர நகர், விவிபி நகர் ஒரு பகுதி, தட்டாஞ்சாவடி ஒரு பகுதி, தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டை ஒரு பகுதி, கவுண்டன்பாளையம் ஒரு பகுதி, காந்தி நகர் ஒரு பகுதி, கஸ்தூரிபாய் நகர், பேட்டையன் சத்திரம், பிம்ஸ் நகர், சுந்தரமூர்த்தி நகர், கொக்கு பார்க், அரசு அச்சகம், குடியிருப்பு மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று புதுவை மின்துறை அறிவித்துள்ளது.